நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். முக்கியமாக போன சண்டே வந்து பாஸ்டர் ஸ்டீவன் வந்து 2 பேரை பற்றி பேசினார். முதலாவது ஜூடாஸ் வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு. ஆனா பேதுரு வந்து மனம் திரும்பி மறுபடி வந்துட்டு ஆண்டவருக்காக மறித்தாரு. இன்னைக்கு கால வேளையில பேதுரு பத்தி நம்ம தியானிக்க போறோம். அவர்கிட்ட என்ன நான் கற்றுக்கொள்ளும், what can we learn from him? Okay, praise the Lord. Come, let's learn. உங்களுக்கு வந்து படிக்க சொன்ன மத்தேயு புஸ்தகம் 26வது அதிகாரம் 69 to 75. அப்புறம் வீட்டில் அவங்களுக்கு படிக்க சொன்ன அதே அதிகாரம் 40ல இருந்து 68 வரை. எத்தனை பேர் படிச்சீங்க? பிரைஸ் தி லார்ட். ஓகே, வசனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில. ஸோ இன்னைக்கு காலையில வந்து நம்ம பேதுரு பத்தி நம்ம தியானிக்க போறோம். Let's turn to 26, 69 to 75. இது வந்து கேள்வி நான் கேட்க போறேன். I will teach. Okay, கேள்வி நீங்க எவ்வளோ சொல்ல முடியுமா நீங்க சொல்லலாம். ஓகே, இது பிரீச்சிங் இருக்காது, இது வந்து கேள்வி. டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஆஃப் பீட்டர், அவர் பத்தி என்ன நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஓகே, பிரைஸ் தி லார்ட். படிங்க. அந்த தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயன் ஆகிய இயேசுவுடன் கூட இருந்தாய் என்றார். 70. அதற்கு அவன், நீ சொல்கிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தார். 71. அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தார் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னார். 72. அவனோ, அந்த மனுஷன் நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தார். 73. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். 74. அப்பொழுது அவன், அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. 75. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனக்கசந்து அழுதார். ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த ஜீவனுள்ள வசனத்தை நம்ம தியானிக்கும் போது வசனம் மூலமா நம்ம உள்ளத்துல பேசி பேதுருவோட வாழ்க்கையை பற்றி நம்ம தியானிக்கும் போது அவரு எதனால மறுதளித்தாரு, மற்ற நல்ல காரியங்கள் இருக்கு அவங்ககிட்ட, என்ன நம்ம நல்ல காரியத்தை அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, இந்த வார்த்தை நான் தியானிக்கும் போது நம்ம உள்ளத்துல பேசி நம்ம நீ வேலைப்படுத்தும் எல்லா அந்த கால பிசாசு கிரேங்களா, பிசாசே உனக்கு எந்த இடத்துல இடம் இல்லை, அவங்க கிரிகள் கட்டி அப்பிடப்படுத்துகிறோம். இயேசு மட்டும் அந்த சபையில உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறேன். ஆமென். இதுல வந்து இத என்ன நம்ம பார்க்கிறோம்னா, இயேசு தெரிந்து கொண்ட சீசர்கள், ஆண்டவர் இவங்களை சூஸ் பண்ணியிருக்காரு, இவங்க தான் இவங்க சீசர்கள் சொல்லி. ஆனா பேதுரு வந்து 69வது வசனத்துல ஒரு ஸ்திரீ வந்து என்ன சொல்றது, நீ இயேசு கூட இருந்தியா, தெரியாது. அப்புறம் அடுத்தது அப்படியே தொடர்ந்து கடைசியில அவன் சத்தியம் பண்ற, சத்தியமா எனக்கு தெரியாது. இந்த மனுஷன் என்ன சொல்ற, இந்த மனுஷன் யாரு எனக்கு தெரியாது. அப்போ இந்த மனுஷங்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்? நீங்க வந்து 40
50வது வசனம் 40ல இருந்து 68 ஒரு வசனத்தை நீங்க படிச்சிருந்தா நிறைய காரியங்கள் நீங்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஒரு காரியத்தை நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லாட்டி வேத வசனம் நீங்க படிக்க முடியாது. ஏன்னா வேத வசனம் வந்து உயிருள்ள வசனம். அப்போ நீங்க ஜெபம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பசி வரும், தாகம் வரும் இந்த வசனத்துக்கு படிக்கிறதுக்கு. அப்படி நீங்க கேட்டிருக்கலாம், பாஸ்டர் போனார் என்ன கொடுத்தாரு. நம்ம சில டைம்ல பைபிள் ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம வெளியே போயிட்டா நம்ம வந்து கேட்போம், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டீச்சர் இன்னைக்கு நம்ம என்ன படிக்க சொன்னாரு நம்ம கேட்போம். உங்களுக்கு தாகம் வரவே வராது. ஒண்ணு ஜெபம். ஜெபம் இருந்துச்சுன்னா பசி தாகம் மீதி மேல பசி தாகம் பாக்கியவான்கள், அவங்க திருப்தி அடைவார்கள். அப்போ முதலாவது என்ன தெரியுங்களா? பயம். பயம் பயம் தெரியுமா? நீ ஏன் பயந்தார தெரியுங்களா? ஏன் பயந்தார தெரியுங்களா? நம்ம உட்காந்து அது படிக்கிறது மட்டும் இல்லை, அப்போ பரிசுத்த ஆவிகிட்ட நம்ம உட்காந்து கேட்கணும், ஆண்டவரே ஏன் பேதுரு பயந்தாரு, ஏன் உன்னை மறுதளித்தாரு. அப்போ நம்ம வந்து பேசணும் பரிசுத்த ஆவி. அப்போ பரிசுத்த ஆவி ஆண்டவர் நம்முடைய இப்போதான் உட்கார்ந்து இருந்தேங்க, ஏன் பேதுரு அந்த மாதிரி பயந்தாரு. அவர் ஆண்டவர் தான். ஒரு ரீசன். நீங்க யோவான் புஸ்தகம் திரும்புங்க. யோவான் புஸ்தகம் 29வது அதிகாரம் 22வது வசனம் 25 வரை. அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவை என்று என்னாவது அறிக்கை பண்ணினார், அவனை ஜெபாலயத்திற்கு புறம்பாக வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்பே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். 23 அது நிமித்த இவன் வயதுள்ளவனாய் இருக்கின்றார், இவனை கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். 24 ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். 25 அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கின்றேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றார். அப்போ என்ன பயம்னா, யூதர்கள் ஒரு சட்டம் போட்டுட்டாங்க. யார் யாரு இயேசுவை விசுவாசிகள் அவங்க இயேசு அவங்க பேசுனா அவங்க வெளியே அனுப்பிடுவாங்க, சின்னபாசில வெளியே அனுப்பிடுவாங்க. அப்போ அதே ஒரு பயம். அப்படி நான் சொல்லிட்டா, நான் வெளியே அனுப்பிட்டா இன்னும் ஆவுதே என் நிலைமை. அப்போ ரெண்டாவது வந்து பேதுருக்கு படிப்பு அறிவு இல்லை. எடுத்துக்கொள்ளுங்க, படிப்பு அறிவு இல்லை. ஒண்ணு பயம், மனுஷனோட பயம். ரெண்டாவது படிப்பு அறிவு இல்லை. மூணாவது என்ன தெரியுங்களா? அவர் வந்து இயேசுவை ஒண்ணு ருசிக்கல. இயேசுவை யாருன்னு ஒண்ணு ருசிக்கல தெரியுமா? நாலாவது அவருடைய பேதுரு கிட்ட வந்து பரிசுத்த ஆவி இல்லை அந்த காலத்துல. அதுதான் முக்கியமான காரணம். ஏன் இப்ப வந்து 26 நீங்க படிக்க சொன்ன, நீங்க படிச்சிருந்தா நம்ம சேர்ந்து நம்ம பேசியிருக்கலாம். பாருங்க, 40வது வசனம் படிங்க. 40வது வசனம் யாராவது படி. பின்பு அவர் சீஷரிடத்திற்கு வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னுடனே விழித்திருக்க கூடாதா? 41 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம்
மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார். ஓகே. 42 அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய் என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினான் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகிய உம்முடைய சித்தத்தின்படி ஆக கருவது என்று ஜெபம் பண்ணினார். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது நாலாவது காரியம், ஐந்தாவது காரியம் பாருங்க. இவர் ஆண்டவர வசனத்துக்கு கீழ்ப்படியாம போயிட்டாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? 1 மணி நேரம் எனக்காக ஜெபிங்க. அவர் உங்களை போல என்னை போல ஒரு மனுஷன் தான். ஆனா அந்த நிலைமை அவர் சிலுவை போறதுக்கு முன்ன அவருக்கு சரியான டெஸ்ட். அப்போ ஜெபம் எதிர்பார்த்துட்டாரு. அவர் சீசர்கள் உட்காந்து ஜெபிப்பாங்கன்னு. அப்போ ஜெபிச்சுட்டு அவர் வரும்போது இவரு என்ன செஞ்சிருக்காங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஜெபம் இல்லாதனால பாருங்க, இயேசுவை யார் மறுதளிக்கிறீங்களா? பேதுரு மறுதளிக்க இல்லை. இந்த பாவ ஜீவியம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அவர்தான் இயேசுவை மறுதளித்தார். அப்போ ஜெபம் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஏற்கனவே உங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன். கலாத்தியர் புஸ்தகம் 5:17. இப்போது நம்மளுக்கு போராட்டம். என்ன போராட்டம்? மாம்சத்துக்கு ஆவிக்கு இப்போது போராட்டம். அப்போ போராட்டத்துல நீங்க ஜெயிக்க வேண்டும்னா, மாம்சம் ஆவிக்கு அடங்க வேண்டும்னா நீங்க ஜபிக்கணும். அப்போ அவர் பெருகணும். யார் பெருகணும்? உள்ளான மனுஷனை பெருகணும். உள்ளான மனுஷனை பலப்படுத்தணும். உள்ளான மனுஷன் தான் என்ன செய்யறாரு? உங்களுக்கு வழி நடத்துறாரு. அப்போ ஜெபம் உங்க வாழ்க்கையில 100% ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டவர் இயேசு சொன்னார் ஒரு வார்த்தை, 8:1 எப்பொழுது மனுஷன் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் எந்த நேரம் ஜெபிச்சு இருக்கணும். அப்புறம் இவர் சொன்னாரு, பேர் என்ன? பால் சொன்னாரு. பால் வந்த பிறகு அவர் என்ன சொன்னாரு? நினைக்கிறேன் தெசலோனிக்கா 5:17 நினைக்கிறேன். Pray without ceasing. Pray தமிழ் எப்படி போகுது? இடைவிடாமல் ஜெபிங்க. ஜெபம் ஏன்னா நம்ம ஏன் நம்மளுக்கு அந்த போராட்டம், நம்ம மறுபடி பிறந்துட்டோம். கடவுள் போல் நம்ம ஆவியா இருக்கிறோம். அப்போ ஆவியில எப்பொழுது நீங்க எப்படி இருக்கணுமா? பலமா இருக்கணும். அப்போ இதே மாதிரி அப்போ சரி, இதே மாதிரி இது பேதுரு வாழ்க்கைய ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஆனா ஆண்டவர் வார்த்தை சொல்லாரு, மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் அவரே நான் மறுதளிப்பேன். Be careful. You deny him, he will deny you. Be careful. ஆனா பேதுருடைய கேஸ் நான் சொல்றேன், ஸ்பெஷல் கேஸ். I will show you now. அப்போ prayer பாருங்க, ஜெபம் பாருங்க. இப்போ நான் எழுதிருக்கிறேன். Please turn to 6வது ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம். 6:5 வரை. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாதது என்று கர்த்தர் கண்டு, அது தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. 7 அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. 8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவா தேவனுடைய
இருந்தார். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்தாரு. ஒரு இது நான் எழுதியிருக்கிறேன், the man who prays will never sin. ஜபிக்கிற மனுஷன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிற மனுஷன் ஜபிக்க மாட்டான். நல்ல மனசுல வைத்துக் கொள்ளுங்க. பாவம் செஞ்ச இப்படி ஜபிக்கிற மனுஷன் நோவா குடும்பம் பார்த்தீங்களா, ஒரு பாவம் செய்யல. கர்த்தருக்கு பயந்து தேவனோட சஞ்சரித்து எந்த நேரம் சஞ்சரித்து கொண்டிருந்தாரு. ஆனா ஏழாவது இப்ப முத கூட்டம் அப்போ எப்படி ஆனா அவங்க நிக்கிறப்ப அவருக்கு அழைச்சி போட்டார் தெரியுங்களா? கிறிஸ்தவம் எப்படி ஜீவிக்கணும், அது கிறிஸ்தவம் எல்லாம் கிறிஸ்தவம். ரெண்டு கூட்டம் சபையில, ரெண்டு கூட்டம் இருக்கு. அந்த முத கூட்டம் என்ன, பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அக்கிரமம் செஞ்சுட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் பாவம் அக்கிரமம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்து அவங்க அக்கிரம இவங்க யாரு யோனாக்களை ஜெபிச்சிருந்தா கட்டாயம் கடவுள் இவங்களை பரலோகத்துக்கு எடுத்துட்டு போயிருப்பாரு. ஆனா எத்தனை பேர் பரலோகத்துக்கு போனாங்க? எத்தனை 1000 பேர் இருந்தாங்க. 8 ஏன் அங்க போனாங்க? ஒரு காரியம், அவங்க ஜெபிச்சாங்க. ஏன் இவங்க போல, அந்த கூட்டம் ஏன் போல? அவங்க ஜெபிக்கல. ரொம்ப சிம்பிள். அப்போ உங்க வாழ்க்கையில ஜெபம்தான் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? பாருங்க, ஆண்டவர் இயேசு ஒரு முன்மாதிரி, உலகத்துக்கு நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு? 5:30 மணிக்கு ஏந்திரிச்சோன்னா உடனே ஆண்டவர் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. 5:30 மணிக்கு சாயங்காலம் 14:23 மத்தியில என்ன ஆண்டவர் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. 6:12 ராத்திரி பூரா ஆண்டவர் இயேசு தேவகுமாரனா இருந்து அவ்வளவு நேரம் ஜெபிச்சாரு. நீங்க நானே எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும் பாருங்க. நம்ம கடைசி நாளில பிசாச தந்திரமா வேலை செய்கிறாரு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சர்ச் போலாட்டி என்ன, இன்னைக்கு பைபிள் படிக்கலாட்டி என்ன, அந்த மாதிரி நம்மளை மண்டலை ஏற்றி 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 நம்ம ஜப வாழ்க்கை குறைஞ்சிட்டே போய்கிட்டே இருக்கு. ஆனா ஆண்டவர் வாழ்க்கை ரொம்ப நடிக்கிட்டே இருக்கு. ரட்சிக்கப்பட்டது தவறு பத்துல, ஆனா அவர் வருகையில நம்ம எப்படி இருக்கணுமா? ஆயத்தமா இருக்கணும். தெரியுங்களா? அப்போ பாத்தீங்களா ஜபம் எவ்வளவு முக்கியம். அப்போ பேதுரு பத்தி ரெண்டாவது காரியத்தை பேதுரு பத்தி நம்ம தியானிக்கணும். நல்ல காரியத்தை பேதுரு பத்தி நல்ல காரியத்தை இந்த கால வேலையில தியானிக்க போறோம். ஓகே, தொடர்ந்து நம்ம லூக்கா புஸ்தகத்துக்கு நம்ம திரும்பாங்க. லூக்கா புஸ்தகம் 5வது 5:1-9. பின்பு அவர் கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரை நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்களை அவைகள் விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்போ இங்க நல்லா கவனிச்சு பார்ப்போம். பாருங்க, ஒன்று 2 நீங்க தியானிப்போம். பாருங்க, ஆண்டவர் இயேசு திரளான ஜனங்கள் உட்கார்ந்துட்டு அவரு பிரசங்கிட்டே இருக்கிறாரு, அநேக பேர். ஆனா ஒரு பக்கம் பிரசங்கிட்டு இருந்தாரு, ஒரு பக்கம் ஒரு கண்ணு யார் மேல இருந்துச்சு? பாருங்க, யார் மேல இருந்துச்சு? பீட்டர் மேல இருந்துச்சு. பாத்தீங்களா? இதுதான் பேக்சிடன்ட் மெம்பர்ஸ்க்கு ஏன் நான் ஜெபிக்கிறேன்னா, ஆண்டவர் அவரை நேசிக்கிறாரு. அங்க செஞ்ச தவறு அவரை வெறுக்கிறாரு. ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு பேக்சிடன்ட் மெம்பர்ஸ்க்காக நேசிக்கிறாரு. அதுதான் நம்ம மறக்கக்கூடாது. அப்போ பாருங்க, சரி, one eye he was looking at Peter. ஓகே, எப்படி தெரியுமா?
with compassion. With compassion. Compassion மனதுருகி அவரை பார்த்தார். ஏன்னா பலே அவங்க கழுவுறாங்க. மீன்காரங்களை வந்து அவருக்கு மாச சம்பளம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் மாச சம்பளம் இருக்கு, மாசம் சம்பளம் கிடைச்சிடும். இவர் வந்து மீன் எடுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு போனாதான் அது வித்துட்டு பிள்ளைக்கு பால் வாங்குவாங்க, அரிசி வாங்குவாங்க. அப்புறம் ஆண்டு அவரை பார்த்துட்டு மனதுக்குனார், ஐயோ பேதுரு என்ன செய்வாரு பாருங்க. You see, you don't know God's heart, you know. It's a heart full of compassion for the people, you know. Full of compassion. பாருங்க, மூணாவது வசனம் படியா. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலே சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்தார். ஜனங்களுக்கு போதனம் பண்ணினார். Jesus was not angry. நல்ல மனசுல வைத்து, Jesus was not angry. திரளான ஜனங்களை முன்பாக அவர் மறந்தார். சரி, நம்ம அப்பா அம்மா நம்ம அப்படி செஞ்சா எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? வீட்டுக்கு போன வாடா நீ வீட்டுக்கு நல்ல அடி எல்லாரும் முன்பாக எனக்கு யாருன்னு சொல்ல யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னியா கரெக்டாக எங்க அப்பா ஏசிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் இருதய வேற மாதிரி இருந்தது. ஃபுல் ஆஃப் லவ். அதான் அவரோட பேர் வந்து லவ். அன்பில்லாதான் தேவன் அறியான். தேவன் அன்பாக இருக்கிறார். He is a man, is full of love. அப்புறம் இங்க வந்துட்டு இன்னும் அந்த மூணாவது வசனத்துல வந்து உட்கார்ந்த உடனே பாருங்க, உட்கார்ந்த உடனே பேதுரு அப்புறம் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? ஃபெல்லோஷிப் பண்ணாங்க. கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு மதம் இல்லை. நிறைய பேரு, எத்தனை பேரு காலை எழுந்திரிச்ச உடனே having fellowship with God எனக்கு தெரியாது. ஆனா நிறைய பேர் கை தூக்குங்க, காலையில் எழுந்திரிச்சு நான் ஜெபிச்சேன், என்ன ஜெபிச்சீங்க, என்ன செஞ்சீங்க எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் மனுஷனை எதுக்காக படைத்தார்னா, உங்களே எழுந்து உட்காந்து ஐக்கியம். You want to have fellowship. இப்ப வந்து ஆடு மாடு கிட்ட ஆண்டு போய் பேச முடியாது. மனுஷ கிட்ட தான் நம்ம பேச முடியும். பாருங்க, ஆதாம் ஏவாள் வந்து குளிர்ச்சியான நேரத்துல ஆண்டு எங்க போயிட்டாரு? ஏதேன் தோட்டத்துக்கு போயிட்டாரு. எதுக்காக? fellowship. வேற ஒண்ணும் வேண்டாம். ஏதேன் நீ இங்க இருக்கிறான்னு கேட்டாரு. சரிங்களா? அப்போ fellowship. அப்போ இதுல ரெண்டாவது பாருங்க. நாலாவது வசனத்துக்கு நம்ம போவாங்க. நாலாவது படியா. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போ நாலாவது வசனத்துல பேதுரு வந்து அவருடைய ஃபேமிலி எல்லாம் மீன்கார ஃபேமிலி. ஆனா பேதுருக்கு தெரியாது பகல் யார் மீன் பிடிக்காங்க. பேதுருக்கு தெரியவே தெரியாது. அவர் சொல்லி நினைச்சிருப்பாரு, நான் தாய் தகப்பன் எல்லாம் நம்ம குடும்பமே ராத்திரி போய் மீன் பிடிப்போம். இவர் வந்து இப்போ வலை ஆழத்துல வலையை போடு சொல்றாரு. நான் என்ன அவருக்கு வந்து குழப்பம், சரியான குழப்பம். ஆனா மூணாவது வசனம் படியா. மூணாவது வசனம் அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். நல்லா கவனிச்சு பாருங்க, நல்ல கவனம் பாருங்க. இப்பத்தி நான் பேசியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு 8 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். பேதுரு என்ன சொன்னாரு? இந்த மனுஷனை அறியவில்லை. ஐக்கியம் கொண்ட பிறகு
பேதுரு எப்படி ஆண்டவர் கூப்பிடுறாரு? எப்படி கூப்பிடுறாரு? ஐயரே, மாஸ்டர். Our fellowship only you will know God. புரியுதான சொல்லி பாருங்க. இப்ப வந்து நம்ம ஒருத்தர் பேசினா தான் நீங்க யாரு நான் யாருன்னு நமக்கு தெரியும். புதுசா கல்யாணம் பண்ண பிறகு they talk, you know, otherwise they won't know. எவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன fellowship only we know our wife, who is our wife, அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. அப்போ fellowship பண்ண அப்புறம் கடைசியில பேதுரு ஒரு வார்த்தை சொல்றாரு. நல்லா இருக்கு அந்த வார்த்தை. அதுதான் நம்ம அதிகமா அந்த வசனத்தை தியானிக்க போறோம். 5வது, அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதையும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்பட்டதில்லை, ஆனாலும் உம்முடைய வசனத்தின்படி வலையை போடுகிறேன் என்றார். அப்போ வசனம் தான் உங்க மாற்ற சொல்லல, வசனம் தான் இயேசு தான் அந்த வசனம். அப்போ இவர் என்ன சொல்றன்னா Jesus, I have decided, நான் தீர்மானம் எடுத்துட்டேன், I am going to trust your word. Because இவர் வந்து சொந்த முயற்சியில கடவுள் இல்லாம பாருங்க நிறைய காரியம் நம்ம செய்யறோம். இவர் வந்து அவர் மீன்காரர், யார் இன்னொரு ப்ரொஃபஷனல் மீன். அப்போ அவர் என்ன செஞ்சிருக்கணும், கடவுள்கிட்ட கேட்டிருக்கணும், எப்படி மீன் போய் பிடிக்கணும், எப்படி செய்யணும்னு. அவங்க நினைச்சிருப்பாரு, நான் தான் மீன்காரன், சின்ன வயசுல இருந்து எப்படி மீன் போய் எனக்கு தெரியும், ஏன் போய் அவர்கிட்ட கேட்கணும். வசனம் சொல்லி என்ன இல்லாம நீ ஒன்றே செய்ய முடியாது. Please remember one thing, without God we can do nothing. We can be a professionally good in this that, ஆனா கடவுள் இல்லாம நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ வசனம் தான் என்ன செய்யுது, வசனம் தான் இயேசு தான் அந்த வசனம். பாருங்க, 100க்கு அதிபதி என்ன இந்த வசனத்தை நம்ம படிக்க வேண்டாம். மத்தேயு புஸ்தகம் 8வது அதிகாரம் 8, 9, 13. மத்தேயு 8. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். 9. நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தோ என் கீழ்ப்படிதற்கிற சேவகன் என்று நான் ஒருவனை போவென்று போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகின்றான். 13. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையில் அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். பாருங்க, அவங்க விசுவாசம் வசனம் மேல. 100க்கு அதிபதி. சில பேர் வந்து பாஸ்டர் வந்து ஜபம் முடிஞ்ச பிறகு கூட சில பேர் வந்து இங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க. பாஸ்டர் ஜெபிச்சிட்டாரு, எல்லாம் ஜெபிச்சிட்டாரு, ஆனா இங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க. பாஸ்டர் எனக்கு ஜெபிக்கிறீங்களா? பாருங்க, அவிசுவாசம். பாஸ்டர் ஜெபிச்சதுனால விசுவாசிக்கணும், கடவுளை சுகம் கொடுத்துட்டாரு. அப்போ 100க்கு அதிபதி அவர் என்ன சொன்னாரு, நீ அந்த வார்த்தை மட்டும் நீ பேசும், ஆண்டவரே, I am going to have faith in your word. Faith in your word. கட்டாயம் வேலைக்காரங்க சுகம் கிடைக்கும். அப்போ 13வது வசனம் சொல்லிட்டு அதே அவர் சொன்னார், நீ இப்போ உன் வேலைக்காரருக்கு பரிபூர்ண சுகம் கிடைச்சாச்சு. சி எவ்வளோ வசனம் மேல நம்ம. அதனால்தான் பிசாசு பாருங்க, நம்ம எவ்வளோ நேரம் அந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் இன்னும் படிக்கிறோம். பைபிள் மட்டும் சும்மா ஒரு வாட்டி 2 வாட்டி படிச்சுட்டு விட்டுடும். ஆனா பிசாசு உங்களை விட மாட்டாரு. இதெல்லாம் தியானிச்சு பேசி. நான் உங்களுக்கு கதை சொல்றேன். உங்களுக்கு நடந்த சம்பவம் நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய அண்ணன் மகனுக்கு சொன்ன டிவின்னு அவருக்கு நம்ம அநேக பேருக்கு வந்து எண்ணெய் பூசி
மற்ற காரியங்களை செஞ்சு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் இது நடந்த சம்பவம் 20 வருஷத்துக்கு முன்னே அவர் சிறப்பாக இருந்தார். அவர் டிவி, அப்போ அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் கூட தண்ணி குடிக்கல, ஏன்னா டிவின்னா கண்டேஜஸ். அப்போ அவர்கிட்ட என்ன சொன்னோன்னா, அந்த மெடிசின் கையில் கொடுத்துட்டு வேற ஒன்றும் சொல்லலை, ஏசு மட்டும் விசுவாசி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டோம். பாருங்க, நீ பேசுற வார்த்தை ஒரு வசனம் இருக்கு. நான் நினைக்கிறேன் ஐசியா புஸ்தகம்ல அந்த வசனம், நீ பேசுற வசனம் போய் கட்டாயம் அந்த கிரியை செய்யும், கட்டாயம் கிரியை செய்யும். ஆனா நம்ம ஜெபிச்சுட்டு வந்துட்டோம். அத பிறகு அவர் டாக்டர் சொன்னாரு, நீ 6 மாசம் தான் பொழைப்பா, ஏன்னா லங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி கவுன். அப்போ லங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி கவுன். அப்போ 6 மாசம் பிறகு நான் செத்து போயிடுவான்னு நினைச்சோம். எனக்கு கூட நம்பிக்கை இல்லைன்னா 6 மாசம் தான் படிப்பாருன்னா அவர் ரொம்ப பேடா இருந்தாரு, இருந்துகிட்டே இருப்பாரு. ஆனா 6 மாசம் இல்லை, கிட்டத்தட்ட 15-20 இப்போதான் இருந்து போனாரு. நம்ம வந்து having faith in the word, அந்த விசுவாசம் வசனம் மேல இருக்கணும். பாருங்க, அந்த காலத்துல பாருங்க, சங்கீத புஸ்தகம் 107வது சங்கீதம் 20வது வசனம் படிங்க. Psalms 107 verse 20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கின்றார். வசனத்தை அனுப்பி என்ன சுகமாக்கி அழிவுக்கு என்ன செஞ்சாரு? தப்புவித்தாரு. பாருங்க, அந்த காலத்துல வசனம் கடவுள் வந்து அந்த வசனம் யாருங்க? இயேசு. இயேசு தான் அந்த வசனம். அந்த இயேசு தான் நம்ம உள்ளத்தில் இருக்கிறது. பாத்தீங்களா? அப்போ நம்முடைய faith, you see, in the word of God is. அப்புறம் இவர் சொல்றாரு, நான் whole night we prayed, didn't get. ஆனா நான் முழு நம்பிக்கை உங்க வசனம் மேல வைத்திருக்கிற இயேசுவே, உங்க வசனம் உங்களோட வார்த்தை பிரகாரம் வலையை போடுகிறேன்னு சொன்னாரு. நல்லா இருக்கு. 6வது வசனம் படியா. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 7 அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள். 8 சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். 9 அவர்கள் திரளான மீன்களை பிடித்து நினைத்தார். அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்னான். மொத்த காரியத்தை விஜயன் சொல்லு. ஒரு கேள்வி உனக்கு. ராத்திரினா ஜனங்கள் மீன் பிடிப்புக்கு போவாங்க. ஆனா மீன்காரங்க ராத்திரி தான் போறாங்க கடலுக்கு. ஆனா பகல்ல வந்து எப்படி அவ்வளோ திரளான மீன்களை பேதுரு பிடிச்சாரு? எப்படி? யோசிங்க, நல்லா யோசிங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை வெரி குட். ஓகே, ஓகே, இலாஜா நீங்க சொல்லுங்க. ஓகேனா? ஓகே, வெரி குட், வெரி. வேற யாராவது யூனிஸ் ட்ரை பண்ணீங்களா? நான் ஒரு ஸ்கிரிப்சர் கொடுக்குறேன், நீங்க ஆச்சரியப்படுவீங்க. தெரியல? ஓகே, நல்லா இருக்கு அந்த ஸ்கிரிப்சர். யூ see when you கடவுள் மேல நம்பிக்கை வைக்கும் போது he can do anything for you. ஒரு வசனம் சொல்லி ஒரு கல்லை எடுத்து புள்ள உண்டாக முடியும். ஆனா நம்ம நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். என்ன நடந்துச்சுன்னா, ரொம்ப யோசிச்சு எப்படி அவ்வளோ மீன், அந்த மீன் ராத்திரி சில பேர் சொல்லுவாங்க பகையில மீன் தூக்கிட்டு இருக்கும். அப்போ எப்படி அவ்வளோ மீன் பிடிச்சாங்கன்னா, ஓகே எழுத போறேன். ப்ளீஸ் டர்ன் ஜோனா புஸ்தகம் 2வது அதிகாரம். தயவு செய்து எல்லாரும் இங்கிலீஷ்ல தமிழ் எழுப்புவாங்க.
ஜோனா புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். ஓகே. அது யோனாவை தலையில் கட்டி விட்டது. ஓகே. தம் கையில் உள்ள ஓகே, கரெக்டா சொல்றேன். பாருங்க, இதுல நான் என்ன விசுவாசம்னா, யோனா கடவுள் வந்து மீன் பாச தெரியும். என்ன சொன்னாரு? இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு, கட்டளை. தமிழ்ல வந்து கட்டளை இருக்காரு. இங்கிலீஷ்ல நீங்க பாருங்க, நான் படிக்கிறேன். Jesus is the okay. And the Lord spake unto the fish, and he vomited out Jonah in the dry land. Jesus spoke to the fish. என்ன சொல்லியிருப்பாரு? மீன்கள் எங்க வாங்க, யோனா வந்து வலையை போட்டுருக்கு, எல்லாம் போடுங்கன்னா, you see, they had to obey the command. When Jesus commanded, even the what do you call, wind also obeys, you know. நீ இறையாயிருந்தா அப்படியே நின்றுச்சு. You see how powerful, see our faith in God, you know. Anything he can do. பாருங்க, அப்படின்னா இந்த மீன் பார்த்த உடனே இவருக்கு என்ன செய்யுது தெரியல. இதுதாங்க தேவனை ருசித்து பார்க்கணும். கடவுள் சில டைம்ல பிரச்சனை உள்ள அவனுக்கு எடுத்துட்டு போறாரு, எது கொண்டு வர்றாரு ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு அவரை சும்மா சபைக்கு வந்துட்டு நீ போனா ருசி நீ ஆளுகளை போய் சொல்ல முடியாது. ஏதாவது நீங்க ருசிக்கணும். அப்போ இவர் வந்து மீனுக்காக, ஆனா அந்த திரளான மீன் பார்த்த உடனே இயேசுவோட பாதத்தில் விழுந்து என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இது முடிச்சிருவோம் மீன் பத்தி. அப்போ உங்க உங்க வாழ்க்கையில உங்க சாட்சி தான் ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, உங்க சாட்சி சொல்லுங்க. என்ன சாட்சி சொல்லுங்க. உங்களோட சாட்சி என்னன்னா, இது நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க. 74 நான் பைபிள் ஸ்கூல்ல முதல்ல பைபிள் ஸ்கூல் போனேன். நம்ம வந்து எல்லா ஃபெய்த்லாம் போனோம். நம்ம கூட்டம் எல்லா ஃபெய்த்தில் போனோம். ஸ்கூல் ஃபீஸ் வந்து 60 வெள்ளி ஸ்கூல் ஃபீஸ் தான் கட்டணும். மாதம் 60 வெள்ளி. ஆனால் நம்ம கேர்ள்ஸ் சமைப்பாங்க. நம்ம எல்லாம் போய் மார்க்கெட்டில் போய் ஜாமான் வாங்கிட்டு வருவோம். அப்போ 6 நாளே நான் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை. அப்புறம் பிரின்சிபல் என்னை கூப்பிட்டாரு. எனக்கு வந்து சொன்னாரு, நீ 6 மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, சீக்கிரமா கட்டிடு. பாருங்க, இந்த சாட்சி கேட்கறது ரொம்ப முக்கியம். மற்றவங்க சாட்சி படிக்கிறது, அவங்க சாட்சி கொடுக்குறாங்க, ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம பிரின்சிபல் வந்து மிஷினரி, அமெரிக்கன் மிஷினரி. அவங்களோட டாக்டர் வந்து அடிக்கடி இந்த பணம் பற்றி சாட்சி கொடுப்பாங்க. நான் 5 வெள்ளி போட்டேன், கடவுள் வந்து எவ்வளோ காசு எனக்கு கொடுத்தாரு, நான் ரொம்ப 5 வெள்ளி தான் வச்சிருந்தேன். ஆண்டவர் சொன்னாரு, கொடுத்துரு 5 வெள்ளி. அப்போ கொடுத்த உடனே வெளியே போனேன். எனக்கு அதுக்கு 10 மடங்கு எனக்கு கொடுத்தாரு. அப்போ என்ன செய்யணும்னு தெரியல. ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டணும்? அப்போ 1 வெள்ளி தான் இருந்துச்சு. அப்போ அந்த காலத்துல நம்ம டைம்ல 74 30 cents மீசு, 30 cents தான் நம்ம கட்டுவோம். நீ கடையில் போன மீசு 30 cents தான், 20 cents டீ அந்த டைம்ல. அப்போ என்ன செய்ய தெரியல. அப்போ இவங்க சொல்றாங்க, ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? 1 வழி போட்டுட்டு பாருங்க, நீங்க போடும்போது விசுவாசம் நீங்க கடவுள் செய்வாருன்னு சொல்லி போட்டுட்டு நான் அது மறந்துட்டேன். 1 வாரம் பிறகு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தாரு. என்ன சொன்னாரு என்கிட்ட, from next month my church will send you $100 for your school fees. பாத்தீங்களா, 1 வழிக்கு நான் அதுல 2 வருஷம் 3 வருஷம் அங்க படிச்சேன். எத்தனை 1000 வெள்ளி அவங்க அனுப்புனாங்க எனக்கு. பாத்தீங்களா? அப்போ ருசித்து பார்க்கணும். ருசித்து பார்த்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும்?
ஆளுங்களுக்கு சொல்ல முடியும். நீங்க எவ்வளோ பைபிள் எடுத்து நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, வைக்க மாட்டாங்க. ஆனா கடவுள் எனக்கு இது செஞ்சிருக்கு, உனக்கு செய்வாரு, நான் பாருங்க அப்படின்னு அவர் சிந்திப்பாங்க. முடிக்கல ஒண்ணு இல்லைங்களா? சரி, இதுல ஒரு காரியத்தை என்ன தெரியுங்களா? முடிக்க 8வது சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, பாருங்க எப்படி, யாரு பேதுரு சொல்லிக் கொடுத்தது? இயேசு வந்து ஆண்டவர் சொன்னார். How you came to know? முதல் ஐயரே மாஸ்டர், இப்ப வந்து ஆண்டவரே கூப்பிடுறாரு. எப்படி அந்த ஆண்டவர், அந்த எப்படி என்ன நடந்துச்சு அவன் வாழ்க்கையில ஆண்டவர் கூப்பிடுத்திருக்காரு சொல்லுங்க. Okay, you see, two things you can make note. Fellowship, நீங்க ஐக்கியம் கொள்ள 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 you will know who is he. ஐக்கியம். ரெண்டாவது வந்து நீங்க வீட்டு போய் படிச்சு பாருங்க, ஒரு வசனம் இருக்கு, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12:3, Holy Spirit makes Jesus the Lord. பரிசுத்த ஆவி உங்க வாழ்க்கையில இயேசுவை ஆண்டவராக நிறுத்தியிருக்கிறார். Holy Spirit makes Jesus the Lord. Please make note of that. கடைசியாக ஒரு வார்த்தை என்ன? ஆண்டவரே, நான் பாவியான் மனுஷன். இதுல வந்து என்ன கேட்க சொல்றான்னா, ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன். இதுல நீங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் உங்களோட ரட்சிப்பு பத்தி யோசிக்கணும். உண்மையாக நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆனா பேதுரு தோகியும் ஆண்டு கூட இருந்தாரு, ஆண்டு கூட சாப்பிட்டாரு, எல்லாம் செஞ்சாரு. ஆனா அவனுக்கு முழு நிச்சயம் பாவம் மன்னிப்பு இல்லை. பாவம் மன்னிப்பு இல்லாட்டி நீங்க சரியா ரட்சிக்கப்படவில்லை. அப்போ இதுல இவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு நான் ஒரு பாவி. அப்போ இவர் என்ன செஞ்சிருப்பாரு? பாவம் அறிக்கை செஞ்சிருப்பார். ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும் சொல்லி அவ பாவம் அறிக்கை செஞ்சாதான் நீ ஆண்டவர் பிள்ளையாக மாறணும். கடைசி செய்தி என்னன்னா, நீங்க கொஞ்ச நேரம் ஒரு பாட்டு பாடி கொஞ்ச நேரம் கடவுள், ஆண்டவரே நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா, நான் சும்மா இங்க வந்து சும்மா பேருக்காக வந்துட்டு இருக்கேன்னா உங்களுக்கு ஒரு மேக் டிசிஷன். ஏன்னா அந்த பாவ மன்னிப்பு உங்கள்கிட்ட இல்லாட்டி உங்களுக்கு பரலோகம் இல்லை. ஸோ ஒரு பாட்டு பாடி அப்போ நீங்க பரிசுத்த ஆவிக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டு நம்ம செபிக்க போறோம். நீங்க பேரு சொன்ன மாதிரி பீட்டர் சொன்னா, ஆண்டவரே நான் ஒரு பாவி, உங்க பாவத்தை நீங்க பயங்கர வேண்டாம், கடவுள்கிட்ட ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும் ரத்தத்தினால கழுவு நீ சொன்ன உடனே நீ ஆண்டவரோட பிள்ளை. எல்லாம் எழுதி நிற்பாங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Allow the Holy Spirit, allow the Holy Spirit to all. Hallelujah, glory, hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise.